ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பின்னோக்கும் பார்வை. ஒருமுறை ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் அமெரிக்க விளையாட்டு வீரன் ஒருவன் வேகமாக ஓடி வந்து வெற்றியின் புள்ளியினை நெருங்கினான். ஆனாலும் மிக பரிதாபமான முறையில் வெற்றி புள்ளியை முந்தி வந்து தொட முடியாமல் போனான். வெற்றியின் இலக்கை நெருங்கும் வேளையில் திடீரென அவன் தனக்கு பின்னால் வருகின்றவர்கள் எவ்வளவு தூரத்தில் வருகிறார்கள் என்பதை பார்க்கும் ஆர்வத்தில் திரும்பி பார்த்த வேளையில் பின்னால் வந்தவன் முந்தி போய் வெற்றியடைந்து விட்டான். வாழ்க்கையில் பலருடைய தோல்விகளுக்கு காரணம் அவர்களின் திறமையின் குறைவுகளோ முயற்சியின் பலவீனம் அல்ல. அவர்கள் தங்களின் பார்வையையும் கவனத்தையும் சரியான இலக்குகள் மேல் பதித்து கொண்டு செயல்படாமல் தேவையற்ற சில விஷயங்களை திரும்பி திரும்பி பார்ப்பதாகும். சிலர் தங்களை பிறர் பின்னால் தள்ளி விடுவார்களோ அல்லது தங்களை அவர்கள் முந்தி போய் விடுவார்களோ என்ற பய உணர்வுகளால் தங்களின் முன்னோக்கிய ஓட்டங்களில் பின்தங்கி விடுகிறார்கள். சில நேரங்களில் சாலைகளில் நடக்கும் வாகன விபத்திற்கு வாகனத்தை ஓட்டுகிறவர் பின்னால் என்ன நடக்கிறது என்று திரும்பி பார்த்து கொண்டே வருவது முக்கியமான காரணமாகும். தாவீதுக்கு தளபதியாக இருந்த யோவாப் ஆற்றல் மிகுந்த ஒரு போராளி. ஆனால் கடந்த காலத்து கசப்புகளை மறக்க முடியாததாலும் தன்னை பின்னுக்கு தள்ளிவிட்டு யாராவது தன்னுடைய ஸ்தானத்திற்கு வந்து விடுவார்களோ என்ற அச்சத்தினாலும் அவன் மதிகேடான முடிவுகளை எடுத்தான். அப்னேர் விஷயத்தில் பழிக்கு பழி வாங்கியதும் அமாசாவை தேவையின்றி கொன்றதும் அவனுடைய முன்னோக்கிய ஓட்டத்தை தடுத்து பின்னோக்கி தள்ளியது. பின்னர் அவன் மேன்மை அடையாமல் போனான். பழைய பெருமைகள், பழைய சீர்சிறப்புகள், பழைய கசப்புகள், கடந்த கால தவறுகள் ஆகியவற்றின் மேல் மனதை அதிகமாக பதிப்பவர்களால் முன்னேற்ற பாதையில் வெற்றியின் இலக்குகளை அடைய முடியாது. நாளைக்கு அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்று மனதை அலைய விடுகிறவர்களும் இலக்குகளை வந்தடைவது இயலாத காரியமே. பவுல் அப்போஸ்தலன் கர்த்தர் காண்பித்த இலக்கை நோக்கி ஓடிய போது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி என்ற சரியான அணுகுமுறையோடு ஓடினான். எனவேதான் ஒரு நாள் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அவனால் வெற்றி முழக்கம் இட முடிந்தது. சிந்தனைக்கு: கசப்பான கடந்த காலத்தை மறந்துவிடு, ஆனாலும் அதன் மூலம் கற்ற பாடங்களை மறந்து விடாதே. கசப்பான கடந்த காலத்தை மறந்துவிடு, ஆனாலும் அதன் மூலம் கற்ற பாடங்களை மறந்து விடாதே.